ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். ஒரு குட்டி குட்டி அப்டேட்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு ப்ரோமோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்க்கா. ஏன்னா எடிட்டர் காலையிலே போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாச்சு. ப்ரோமோ வரணுங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் சேனல் சைட்லேருந்து ப்ரோமோ நமக்கு போடவே இல்லை. நம்மளுக்கும் அயனார் துணைக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ப்ரோமோ, இன்னைக்கு ப்ரோமோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 6 o'clock டைம் சேஞ்சுக்கு அப்புறம் வருது. இதுதான் நிறைய பேர்த்துக்கிட்ட போய் ரீச் ஆகும். அதையே அவன் கட் பண்ணிட்டான். நாளைக்கு எபிசோட்லாம் முடிஞ்சக்கப்புறம் சாவகாசமாக ஒரு ப்ரோமோ போடுவாங்க. ஸோ ஒரு சில அப்டேட்ஸு தயவு செய்து போய் மற்ற ப்ரோமோஸ் கீழே எம்என் ப்ரோமோ போடுங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா இப்போ அவங்களோட பிளானே அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த ப்ரோமோ வரலன்னு சொல்லி அதில் போய் கேட்டால் அதுக்கு தான் நம்ம வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் எல்லாரும் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நாளைக்கு நம்ம ப்ரோமோ பார்த்துக்கலாம். இன்னொரு அப்டேட், மே 1st அந்த நியூ டிஆர்பிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களாம். செப்டம்பரில் தான் அந்த ஃபுல் ஃப்ளெஜான டிஆர்பி ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகுமா. அதாவது செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, இப்படி இப்படி பண்ணால் ட்ரையல் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம எதுக்கும் வியூஸு, லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே கால்குலேட் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர்லேருந்து மேலிருந்து மேபி அந்த ட்ரையல் பீரியடை எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே யூடியூப்ல வர ரீல்ஸு, இன்ஸ்டால் யூஸ் பண்ணுறவங்க இன்ஸ்டாவில் வர்றது எல்லாத்துலேயுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம்என் ரிலேட்டடாக வர எல்லா வீடியோஸ்க்குமே. ஸோ ஒருவேளை மேலிருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சா அதுலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ 6 o'clock சீரியல்னு சொல்லியிருக்காங்க. 5:55 நம்ம டிவி ஆனில் வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் 1 or 2 daysக்கு அவங்க எத்தனை மணிக்கு போடுறாங்கன்னு அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க. இன்பிட்வீன் ஆட்ஸ் வந்தால் லைக் மோஸ்ட்லி ஆட்ஸ் சேனல் சேஞ்ச் பண்ண அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள சீன்ஸ் போயிடுச்சுன்னா அதுவும் கால்குலேட் ஆகாது போல. என்னன்னு சரியா தெரியல, அதனால அப்படி சொல்றேன். அண்ட் எபிசோட் ஒரு சிலர் மியூட்ல வைக்கிறீங்க. மியூட்ல வைக்க கூடாதாமா. ஒரு கொஞ்சமாவது வால்யூம் இருக்கணும். ஒரு 10 அட்லீஸ்ட் மைல்டா வால்யூம் வச்சு விட்ருங்க. ஸோ தட் உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, டிவியில் ஓடுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபியூ அப்டேட்ஸ். ஸோ நாளையிலேருந்து நமக்கு 6 o'clock டிஆர்பி நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் மறக்காம டிவியில் பாருங்க. இந்த அப்டேட்ஸ் தான் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ. அண்ட் நான் இன்னைக்கு மம்மி மூவி போயிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு போயிருந்தோம். அந்த மூவி நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு சில சீன்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு கைண்ட் ஆஃப் வாமிட்டர் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அலர்ஜி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் அந்த மாதிரி சீனுக்கு எதிர் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குனிச்சிருங்க. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் ஏதோ ரிச்சுவல் பேஸ் பண்ண ஸ்டோரி போல. அந்த லாஸ்ட்ல அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லும் போது அது இன்னொருத்தங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸ் லைக் ஹாரர் கலந்த த்ரில்லர் மூவிஸ் மாரி பார்க்க பிடிக்கும்னா நீங்க போய் பாருங்க, நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்ல ஸ்கின் பீல் பண்ற சீன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சீன்ல வரும்போது கண்ணை முடிக்கோங்க. நானும் கண்ணை மூடிட்டேன். என் தங்கச்சி தான் கூட்டின்னு போனா, தெரியாம போயிட்டேன்டா சாமி அப்படின்னு இருந்துச்சு வரும்போது. ஸோ ஆனா படம் லைக் குட் மூவி தான். ஸோ இந்த அப்டேட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.